எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு. யாரா மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க? மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தில் இருக்கிறது தான் எனக்கு ஆசீர்வாதம், பணம், வீடு, செல்வம், இதுதான் எனக்கு ஆசீர்வாதம் நினைச்சு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும்தான் நீங்க நம்பணுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பூமியில வேற எந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில நிலையானதல்ல. எந்த ஒரு ஆசீர்வாதமும் மேன்மையானதல்ல. அல்லேலூயா. உங்க போன் எல்லாம் ஆஃப் பண்ணி தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். யார் இருந்து தேவனுடைய வார்த்தை பேசுறது வெளியே போகும். அப்போ உங்க யார் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது வீணானது. ஆமென். ஆமென். மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நல்ல. மனுஷன் நம்பாதீங்க. மனுஷன் எப்ப காலவாரி விடுவான், எப்படி காலவாரி விடுவான் தெரியவே தெரியாது. எப்ப வேணாலும் காலவாரி விட்டுருவான். எப்ப வேணாலும் நமக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிச்சிருவான். எப்ப வேணாலும் நமக்கு தீங்கு செய்ய நினைப்பான். எப்ப வேணாலும் தீங்கு செய்யும்படி அவனுடைய வேலையை தொடங்குவான். தேவ பிள்ளைகளே, மனுஷனை நம்பாதீங்க. எந்த மனுஷனையும், பூமியில எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. மனுஷன் என்று சொன்னால் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். தாய், தகப்பன், பிள்ளைகள், மாமனார், மாமியார், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், இப்படி யார வேணாலும் இருக்கலாம். கணவன், மனைவி, யார வேணாலும் இருக்கலாம். மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை கர்த்தர் மேலே பற்றுதலா. மனுஷன் எப்ப வேணுமானாலும், மனுஷன் எப்ப வேணாலும் நம்மளை காலவாரி விட்டுறலாம். மனுஷன் எப்ப வேணாலும் நமக்கு விரோதமா நடக்கலாம். மனுஷன் எப்ப வேணாலும் நமக்கு விரோதமா பொய் சொல்லலாம். மனுஷன் எப்ப வேணாலும் நம்மளை விழ வைக்கணும்னு நினைக்கலாம். கர்த்தருக்கு. ஆனா அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மாம்சமானதை தன் புயபலமாக்கி. இதையே நம்பி ஓடாதீங்க. என் வேலை தான் எனக்கு முக்கியம், நான் வேலைக்கு போனாதான் என்ன சம்பாதிக்க முடியும், ஜெபத்துக்கு வர நேரம் இல்ல, ஆராதனைக்கு வர எனக்கு நேரம் இல்ல, தேவனை தேட எனக்கு நேரம் இல்ல. ஸ்தோத்திரம். என் சொந்த வேலையை நான் செய்வேன், என் சொந்த வேலைக்காக நான் ஓடுவேன். நேரம் இருந்தாதான் ஜெபத்துக்கு வருவேன், அதுவும் நான் லேட்டா தான் வருவேன். நேரத்துக்கு நான் வரமாட்டேன், சரியா நேரத்துல ஜெபத்துக்கு உட்கார மாட்டேன். மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு. அல்லேலூயா. கேட்டா என் சூழ்நிலைன்னு சொல்லுவேன். அப்படி சொல்ற மனுஷன் இது என்ன செய்ய தெரியுமா? மனுஷனை நம்புவதும் உலகத்துல புயபலமாக்கி கொள்ளும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் நம்புவது என்ன தெரியுமா செய்யும்? உங்களை கர்த்தரை விட்டு விலக செய்யும். உங்களை கர்த்தரை விட்டு. அல்லேலூயா. வேலை வேலை, ஞாயிற்றுக்கிழமை வேலை, புதன்கிழமை வேலை, ஞாயிற்றுக்கிழமை வேலை, புதன்கிழமை வேலை, எல்லா நாளும் வேலை வேலை, ஜெபத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நீங்க ஓடிட்டே இருந்தீங்கன்னா வேலை வேணும், வேலை செய்யணும், அது எந்த மாற்றம் கிடையாது. எல்லாரும் நல்ல வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, தப்பு கிடையாது. ஆனா ஜெப நேரத்தை விட்டு, ஜெபிக்கிற நேரத்தை விட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ சமூகத்துக்கு வரத விட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலை, புதன்கிழமை சாயந்தரமும் நீங்க ஜெபத்துல உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாங்க அது உன்னை கர்த்தரை விட்டே விலக செய்யும். என்ன செய்யுங்க? ஆமென். அது என்ன செய்யும்? அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்கும்? சாபம். என்ன? ஆமென். சபிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். சபிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். தேவ பிள்ளைகளே,
வருவித்துக் கொள்ளாதபடிக்கு, சாபத்தை உங்களுக்குள் சொந்தமாக்கிக் கொள்ளாதபடிக்கு. ஆமென். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. எப்படி இருங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் வாசிங்க 6வது வசனம். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, அவன் அந்தரவெளியிலே கரளையாய் போன செடியை போல் இருந்து, காஞ்சி போன செடியை போல, கரளைனா காஞ்சி போன செடியை போல, அவன் அந்த நிழலில்லாதவனா இருப்பான். அந்தரவெளினா என்ன? நிழலில்லாதவனா இருப்பான். அவனுக்கு எந்த நிழலும் இருக்காது. கர்த்தரை விட்டு போறானே, பணத்தை மட்டுமே நம்புறானே, மனுஷனை மட்டுமே நம்பிக்கையா வச்சிருக்கானே, அவனை நிழல் இல்லாத இடத்துல வாழ்ற மாதிரி. அவன் எப்படிங்க? சத்தமா சொல்லுங்க. நிழல் இல்லாத இடத்துல வாழ்ற மாதிரி, நன்மை வருவதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உபர் நிலங்களிலும் தங்குவான். அவனால நிம்மதியா தங்க முடியாது. அவனால எப்பவுமே வறட்சி தான். அவனுக்கு எப்பவுமே குடும்பம் முழுவதும் வறட்சி தான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க அலைந்து திரியாதீங்க. எப்படி? அல்லேலூயா, எப்படி திரியாதீங்க? அலைந்து திரியாதீங்க. எப்படி திரியாதீங்க? ஆமென், அல்லேலூயா. அலைந்து திரியாதபடிக்கு உங்க வாழ்க்கைய ஆசீர்வாதமாக்கிக் கொள்ளுங்க. அலைந்து திரியாதீங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். வெயிலையும் வறட்சியிலையும் இருப்பான். மழை வரும் மழை வரும் மழை வரும் காத்திருந்து ஒரு மழையும் வராம போகும். அவன் வாழ்க்கை வறட்சியாய் போய் முடியும். அவன் வாழ்க்கை எப்படி முடியும்? அல்லேலூயா. அவன் வாழ்க்கை எப்படி முடியும்? கர்த்தரை நம்பாத மனுஷன், உலகத்தை நம்புற மனுஷன், மனுஷனை நம்புற மனுஷன், வேலை வருமானத்தை நம்புற மனுஷனுடைய வாழ்க்கை வெறுமையாய் போய் முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க 7வது வசனத்துல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஆமென். உங்க நம்பிக்கை யார் மேல வைங்க? அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, ஆமென், ஆமென். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற, நான் கர்த்தரை நம்புறேங்க. எல்லாரையும் நம்புற மாதிரி நான் யாரை நம்புறேன்? அப்படியா? அப்படியா? இந்த மனுஷன் சொல்றான், நான் கர்த்தரை நம்புறேன். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற. யாரு? கை தட்ட மாட்டீங்களா நீங்க? எல்லாரும் நம்புற மாதிரி நான் நம்புறேன். எல்லாரும் பேரும் நம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி நான் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கல. அதை நான் எப்படி வச்சிருக்கேன்னா, என் வாழ்க்கையின் ஆதாரமாக வைத்திருக்கிறேன், என் வாழ்க்கையின் பூரணராக வைத்திருக்கிறேன், என் வாழ்க்கையின் தேவனாக வைத்திருக்கிறேன். எனக்கு வேலை கொடுக்கிறவரும் அவரே, என்னை வேலை செய்கிற பலப்படுத்துகிறவரும் அவரே, எனக்கு வருமானத்தை கொடுக்கிறவரும் அவரே, என் வருமானத்தை வீட்டிலே தங்க பண்ணுகிறவரும் அவரே, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவரும் அவரே, எனக்கு தேவைகளை சந்திக்கிறவரும் அவரே, நான் ஆரோக்கியமா இருப்பது அவராலே. ஆமென். என்னுடைய வாழ்க்கையை நடத்துவது அவருடைய கரத்தினாலே. நான் முழுமையா கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறேன். நான் எப்படி நம்பிக்கையா இருக்கிறேன்? முழுமையாக. ஆமென். நான் கர்த்தர் பேரில் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையா இல்லை. தன் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் பேரில். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் பேரில். ஆமென், ஆமென். நீங்க யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கீங்க? நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கீங்க?
உங்க நம்பிக்கை யார் பேரில் இருக்கிறது? நீங்க கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்தா ஒரு காலம் புலம்பவே மாட்டீங்க. கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்தா உங்களை எல்லாவற்றையும் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். லேட்டானாலும் பரவாயில்ல, அவருடைய கரம் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்தே. ஆனா நிறைய பேருக்கு யார் மேல் நம்பிக்கை இல்லை. ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க ஆண்டவரை ஆராதிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பீப்புளா இருப்பாங்க, ரொம்ப வாஞ்சையா இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேரில் நம்பிக்கை, நான் போற தேவ சமூகத்துக்கு நிச்சயமா தேவன் எனக்கு ஏதாவது ஒன்றை தருவாருங்கிற விசுவாசமும் வாஞ்சையும் அவர்களுக்குள் இருக்கும். ஆனா நிறைய பேருக்குள்ள அந்த விசுவாசமும் அந்த வாஞ்சையும் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அவர் பேரில் நம்பிக்கையா இல்லை. ஆமென். சில பேர் சொல்ல பாத்துங்க, பணம் இருந்தா தானேங்க எல்லாமே நடக்கும். பணம் எல்லாம் எப்படிங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரு? அல்லேலூயா. இன்னைக்கு பணம் வச்சிருக்கிறோம், சிலிண்டர் நாளைக்கு எடுத்துட முடியுமா? சிலிண்டர் பணம் வச்சிருக்கீங்க, பணம் வச்சிருக்கீங்களே, உங்ககிட்ட பணம் இருக்கு, பணத்துல எதையும் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்க நம்பிக்கை பணம் தானே. ஈரான்ல தேசத்துல ஒரு பேட்டி பார்த்த நியூஸ்ல, அந்த அடுக்குமாடி குடியிருப்புல குண்டு போட்டிருக்காங்க, அப்படியே பத்தி எரியுது. வெளியே உள்ளவங்க சொல்றாங்க, இதுல வாழ்ந்தவர்கள் பெரும் செல்வந்தர்கள், இதுல வாழ்ந்தவங்க அல்லேலூயா மொத்தமா முடிச்சிருச்சு. பணம், பணத்தை தன் புயபலமாக்கி கொண்டாங்க. பணங்களை காப்பாத்தலைங்க. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு காலம் பணம் மனுஷனை காப்பாற்றவே செய்யாது. இந்த உலகத்துல மனுஷனை பணம் ஒரு காலம், சத்தமா சொல்லுங்க, காப்பாற்றவே. டாக்டர் பணம் கொடுத்தாதான் நம்மளை காப்பாற்றுவான். பணமெல்லாம் காலி ஆயிடுச்சு. டாக்டர் சொல்றான், என்னால முயற்சி பண்ணிட்டேன், இனிமே யாருடைய கையில தான், கடவுள் கையில தான். யார் சொல்றது? அதை எப்ப இவ்வளவு நேரம் நீ தானே ஆபரேஷன் பண்ண, இவ்வளவு நேரம் நீ தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்த, கடைசி வார்த்தை இனிமே யார் தான் காப்பாற்றணும்னு சொல்ற? கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்டே நான் விட்டுருக்கலாமே, கடவுள் காப்பாத்திடுவாருன்னு சொல்லிட்டு ஏன் நீ எனக்கு இதெல்லாம் பண்ண? தேவ பிள்ளைகளே, ஆண்டிய வார்த்தையை கேளுங்க, தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த உலகத்துல எதையுமே நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாக, கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாக வைத்துக்கொள்ளுங்க. அவரை அல்லாமல் வேறொரு நம்பிக்கை உங்களுக்கு வேண்டாம். ஆமென். உங்க பணம், உங்க சொந்த பந்தம் எதையுமே நம்பாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது, பக்கத்து வீட்டுல கேஸ்ல சமைச்சு கொடுனா கூட சமைச்சு கொடுக்க மாட்டாங்க, கேஸ் காலையில. நீங்க என்ன பாருங்க, அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு கேஸ் பத்தாது, நமக்கு இப்படி கொடுக்க போயிடும். நம்ம சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க, நமக்கு வேண்டிய பக்கம்லாம் தான் இருப்பாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் இந்த வசனம், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண மருகளை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவன். எங்க தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட செடி எப்படி இருக்கும்? அதனால கர்த்தர் மேல் பற்றுதலாயிருக்கும். அல்லேலூயா. நீ கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா நீ தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரம் போல இருப்ப. வறட்சி பெருசா இருந்தாலும் உன் வாழ்க்கையில வளர்ச்சி பெருசா இருக்கும். வறட்சி பெருசா இருந்தாலும் உன் வாழ்க்கையில வளர்ச்சி பெருசா இருக்கும். ஆமென்.
ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. கால்வாய் ஓரமாய் நல்ல பச்சை வேர்களை விடுகிறது. உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது. உன் வாழ்க்கை ரொம்ப பச்சையா, உன் வாழ்க்கை ரொம்ப செழிப்பா. ஆமென். ஆமென். நீங்க நம்புறீங்களா? ஆமென். நீங்களா நம்புறீங்களா? ஆமென். கர்த்தரை மட்டும் நம்புங்க. ஆமென். யாரு? கர்த்தரை நம்புங்க. வேற யாரையும் என்ன பண்ண கூடாது. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழையே வரலனாலும் வேலையே இல்லைனாலும் வருமானமே இல்லைனாலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருந்தா உன் வாழ்க்கை ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரால முடியும். எனக்கு விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி தேவனாமத்தை சொல்லுங்க. ஆமென். உன் வாழ்க்கையை மாற்ற யாரால முடியும்? ஆண்டவரால முடியும். ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணு இல்லவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசம்? ஆண்டவரால எல்லாம். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் பேரில் பற்றுதலாக. யார் பேர்ல? யார் பேர்ல? வேற யாரும் என்ன பண்ணாதீங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு. எல்லாரும் நம்புற மாதிரி நான் கர்த்தரை நம்பல. நான் கர்த்தரை ரொம்ப அதிகமா நம்புறேன். ஆமென். என் நம்பிக்கை அவரே. என் நம்பிக்கை அவரே. நான் நம்பிக்கொண்டிருக்கிற தேவன் ஒருவரே. நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, எதை வேணாலும் கேளுங்க. ஆனா நான் ரொம்ப சவாலா சொல்றேன், நீங்க நம்பிக்கையோட கேளுங்க. நம்பிக்கையோட கேளுங்க. நம்பிக்கையோட கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தரால். நம்பிக்கையோடு கேட்கிற எல்லாவற்றையும். சில பேர் கேட்பாங்க, நம்பிக்கை இல்லாம கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க, நம்பிக்கையே இல்லாம கேட்பாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, நம்பிக்கையோடு கேளு. சொல்லுங்க, நம்பிக்கையோடு கேளு. ஆமென். ஆமென். நம்பிக்கையோடு நீ கேட்கும்போது உனக்கு தேவனே பதில் கொடுப்பார். ஆமென். நீ நிறைய பேருடைய மனசு சொல்லுது, நான் டாக்டரை நம்புறேன், நான் வைத்தியனை நம்புறேன், டாக்டருக்கு தெரியாம ஏதாச்சும் நடந்துருமா, மந்திரவாதிக்கு தெரியாம ஏதாச்சும். நீ நம்பிட்டே இரு, நீ போற வரைக்கும் அவனுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். நீ நம்பிட்டே இரு. சில சகோதரிகளுக்கு, சில சகோதரர்கள், தாய் தகப்பன் நம்புறேன், எல்லாம் எங்க அப்பா எங்க அம்மா பார்த்துக்குவாங்க, நம்பிட்டே உனக்கு அவங்க துரோகம் தான் செய்வாங்க, அவனுக்கு துரோகம் தான் செய்வாங்க, நன்மை செய்ய முடியாது. ஆனா கர்த்தரை நம்பிக்கையாக வைத்துக்கொள். யார? இந்த உலகத்துல வேற யாரையும் நம்பிடாத. நம்பி 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 கண்ணீர் தான் உனக்கு மிச்சமாகும். நம்பி 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 ஸ்தோத்திரம், வாழ்க்கையில இழப்பு தான் மிச்சமாகும். நீ நம்புறதுனால பின்னாடி பார்த்தா உனக்கு அவங்க ஆப்படிச்சு தான் போவாங்க. ஆனா நீ கர்த்தரை நம்பிக்கையாக வைத்து உன்னை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும். ஆமென். ஏன் சொல்றது தெரியுமா? கடைசியா வாட்சி முடிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமென். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கலங்காத, நீ திகையாத. மனுஷன் மேல நீ நம்பிக்கை வைக்கிறல்ல, அந்த மனுஷன் உன்னை கலங்க வைப்பான், வேதனைப்பட வைப்பான், துக்கிக்க வைப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட. அல்லேலூயா.
கர்த்தர் இருப்பார். கை தட்டி தேவநாமத்தை ஸ்தோத்திரம். நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார். நீ வறட்சியான பாதையில போறியா, கஷ்டமான பாதையில போறியா, உபத்திரவமான பாதையில போறியா? ஸ்தோத்திரம். நீ எப்படிப்பட்ட பாதையில போற? உன் பாதையில, உன் வழியில கர்த்தர் இருப்பார். ஆமென். உன் கண்ணீரை துடைக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார். ஸ்தோத்திரம். உன்னுடைய லாஸ்ல நீ விழும்போது உன்னை தாங்கும்படி கர்த்தர் இருப்பார். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் நம்ம யாரை நம்பணும்? அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே